வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும். சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம்? ஜூலை மாத பலன்களை பார்க்க போகிறோம். ஜூலை மாத பலன்கள் பிரமாதம். ஆரம்பமே அமக்கலமாக இருக்கு. ரொம்ப பிரமாதம். ஏன்னா இந்த ஆணி 17 தான் அந்த ஜூலை மாதம் தொடங்குது. ஆணி 17 தொடங்கி ஆடி 15 முடியுது. இந்த ஆணி 17ஆம் தேதி என்ன? அந்த ஆணி மாதத்தில் இந்த ஜூலை தொடங்குகின்ற 1ஆம் தேதி ஆணி 17. அந்த ஜூலை 1 எப்படி தொடங்குதுன்னு அது பாருங்க. அருமையாக சஷ்டி திதி பிரமாதமான பூர நட்சத்திரம், மகாலட்சுமி நட்சத்திரம். ஜூலை மாதம் தொடங்கும் போதே அமக்கலமாக தொடங்குது. பூர நட்சத்திரம், சஷ்டி திதி, முருகனுடைய திதி. மேலே அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனுடைய. ரொம்ப அற்புதம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜூலை 8 பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஜூலை 8 பிரதோஷ வழிபாடு. ஜூலை 10 பௌர்ணமி யோகம். பௌர்ணமி யோகம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை 28 ஆடிப்பூரம் வருது. ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி. இந்த மூணுமே ஜூலை 28ஆம் தேதி வருது. இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாட்டு, பெண்களுக்குரிய வழிபாட்டுக்குரிய நாட்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக நல்லா கவனிங்க. இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு சிறப்பான வழிபாட்டுக்குரிய ஒரு சிறந்த நாட்களாக அமைகிறது. மேலும் இந்த ஆணி 32 அப்படின்றது ஜூலை 16. ஆணி 32 ஜூலை 16 இந்த புண்ணிய காலம். ஆணி மாதத்தில் ஆணி மாத இறுதி, ஆணி மாதத்தின் இறுதி பகுதி 32, ஆணி 32, அது ஜூலை 16. அன்றைய தினம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள். அது உத்தராயண காலம் முடியுது, தட்சிணாயன காலம் தொடங்க போகுது. எல்லாவித சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு அருமையான நாள் ஜூலை 16. குறிச்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜூலை 16. அடுத்து நான் சொல்ல ஜூலை 28 ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி விரதம். அதாவது சர்ப்பதோஷம் விலகும், புத்திர தோஷம் விலகும், திருமண தோஷங்கள் விலகும். அப்படிப்பட்ட நாள் தான் இந்த ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி, முப்பெரும் விழா. அற்புதமான அமைப்பு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக நான் ஒரு விஷயம் மட்டும் நல்லா சொல்கிறேங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜாதகம் பார்த்து எடுத்தையோ சொன்னோம், எடுத்தையோ வச்சோன்னு இருக்கக்கூடாது. ஜாதகத்தை பார்த்தாச்சுன்னா சொன்னது நடக்கணும். சொன்னது நடக்கலை அப்படின்னா அதுக்கு காரணம் கணிச்சு சொல்லக்கூடிய முறைதான் தவறு. ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியம் தப்பாக இருக்கணும். இதைத்தான் நான் சொல்கிறேன். இதுதான் உண்மை. ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட நம்ம தலையெழுத்தெல்லாம் பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மன் தான் தலையெழுத்தாக பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதி வச்சிருக்காரு நம்ம தலையெழுத்து. அந்த முறைப்படி சரியாக கணிச்சா சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அதில் எந்த மாற்றம் இல்லை. கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லை, புத்திரபாக்கியம் இல்லை, அதே நேரத்தில் சொத்து பிரச்சனைகள், அந்த கணவன் மணிகள் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள். ரொம்ப நாள் அந்த பையனை விரும்புகிறேங்க, கல்யாணம் முடியுமா, என் பிள்ளை கல்யாணமே வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் தெரியல அப்படின்னு கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. சில நேரத்தில் காதல் பிரச்சனைகள் சில பேருக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்கு. கல்யாணம் எப்போ முடியுமே தெரியல. அப்பா அம்மாவோட சொல்ல சங்கடம். இந்த காதல் நல்லபடியாக வெற்றியாக முடியுமா? கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, பணத்தை ஏற்பட்ட இடத்துல கொடுத்து மாட்டிக்கிட்டோம். இந்த பணப்பிரச்சனையில் அந்த பணம்லாம் சேருமா? இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எங்கெங்கயோ ஜாதகத்தை பார்த்து ரொம்ப நொந்து போயிருப்பீங்க. வெட்டு 1 துண்டு 2 நடக்காத என்ன செய்யலாம்? பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம், பிரம்மனால் நம்மை படைத்த பிரம்மனால் எழுதப்பட்ட அந்த பஞ்சாங்க முறைப்படி, நம் தலையெழுத்து உருவாக்கிய அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். சரி, இப்போ மேச முதல் மீனம் வரை
மிக துல்லிதமாக இந்த ஜூலை மாத பலன்களை பார்க்க போகிறோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி சொன்னது நடக்கும். இது வெறும் வார்த்தைக்கல்ல, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். சரிங்களா? தொடர்வோம் ஜூலை மாத பலன்களை மேசம் முதல் மீனம் வரை. ஜூலை மாத பலன்கள் இன்னைக்கு ரிஷபராசிக்கு ரொம்ப அற்புதமாக பார்ப்போம். ரிஷபராசிக்காரங்க யோகம், அவங்களுக்கு அடிக்க போகுது யோகம். தனம், செல்வம், பொன் பொருள் செல்வம், பதவி யோகம், உத்தியோகம் உயர்வு, பதவி உயர்வு, செய்கின்ற தொழில் முன்னேற்றங்கள், மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ரிஷபராசியில் பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். அற்புதமாக இந்த ஆனி மாதம் முழுமைக்குமே அற்புதமான நினைத்ததெல்லாம் வெற்றி. ரொம்ப பிரமாதம், வெறும் வார்த்தைக்கு சொல்லப்படுறது இல்லை. 1-6க்குரியவர் நீங்கள் நினைச்ச எந்தவித தொழில் போட்டிகள், எத்தனை போட்டிகள் ஈடுபட்ட அத்தனையும் வெற்றி. சரிங்களா? நல்ல தொழில், நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், நல்ல போஜனம், மகிழ்ச்சியான வாழ்க்கை, இதெல்லாம் சிறப்பாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. வருமானம் இல்லை, நல்ல வருமானம், தொழில், வியாபாரம், வருமானம் நல்லா இருக்கு. அதை விட உங்களுக்கு சுக்கிரன் அற்புதமாக உங்கள் ராசியிலே இருக்கிறாரு. நினைச்சதெல்லாம் நடக்கும். செல்வங்கள் கொட்டி தருகின்ற யோகம், கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு வருமானங்கள் வரக்கூடிய யோகம். அதை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் சிவராஜ் யோகத்தில் சூரியனும் குருவும் சேர்ந்திருப்பது. 4ஆம் அதிபதியான சூரியனாகப்பட்டவன் குருவோடு லாபாதிபதி 11ஆம் அதிபதி லாபாதிபதியோடு 8-11க்குரிய குருவோடு சேர்ந்திருப்பது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத யோகங்கள், சொத்து யோகங்கள், பதவி யோகங்கள் என்று சொல்லக்கூடிய சிவராஜு அரசாங்கத்தின் மூலம் பல முன்னேற்றங்கள், அரசாங்க பதவி கிடைப்பது என்று ஒரு சிறந்த யோகத்தில் தனஸ்தானத்தில் வாக்கு, வியாபாரம், வருமானம், முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சூரியன் குருவும் சேர்ந்திருப்பது சிவராஜ யோகம். அடுத்து ரிஷபராசிக்கு 2ஆம் அதிபதியான புதனாகப்பட்டவர் 2-5க்குரியவர் 3ஆம் இடத்தில் இருப்பது. சொத்துக்கள் ஏதாவது பாகப்பிரிவினை ஏற்படுவதற்கு, சகோதரர்கள் மூலம் பாகப்பிரிவினை ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் முடியும், பூர்வீக சொத்து கிடைக்கும். இடம் மாற்றம், செய்கின்ற வியாபாரம், தொழில் செய்கின்ற உத்தியோகம், வியாபாரத்தில் சிறிய இடம் மாற்றம் உறுதியாக ஏற்படும். சரிங்களா? சரி, இப்போ அடுத்ததாக உங்களுக்கு செவ்வாய் ரிஷபராசிக்கு 7-12க்குரிய செவ்வாய் 7-12க்குரிய செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருப்பதால் கொஞ்சம் ரிஷபராசியுடைய பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கணவன்மாரும் கவனமாக இருக்கணும். ஆணாக இருந்தால் பெண்ணு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லாட்டி சிலருக்கு வெளிநாட்டு யோகம் அதிரடியாக ஏற்படும். பயணங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ரிஷபராசிக்கு வெளிநாட்டு யோகம் என்பது நிச்சயமாக சரியா பயன்படுத்திங்க, நிச்சயமாக கிடைக்கும். கண்டிப்பா, அதுல எந்தவித மாற்றமே இல்லை. மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் குடும்பத்தை, கணவன் மனைவியுடைய ஏதாவது வாக்குவாதங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் தேவையில்லாத பிரச்சனைகள், அதாவது ரிஷபராசிக்காரங்க ஏற்கனவே பல பிரச்சனையை சந்தித்தவர்கள் தான். கொஞ்சம் நல்ல காலம் வரும்போது திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது. இந்த பௌர்ணமி அன்று, அதாவது உங்களுக்கு ஜூலை 10 பௌர்ணமி அன்று முருகனை வழிபடுங்க. இந்த பௌர்ணமி ஜூலை 10 பௌர்ணமி ஏற்படுகின்றது. அந்த பௌர்ணமி இந்த பூராட நட்சத்திரத்தில் வழிபடும் பொழுது பௌர்ணமியில் முருகனை வழிபடணும். முருகனை வழிபடுங்க. குருஸ்தலத்தில் சென்று முருகனை வழிபடும் போது இது நிவர்த்தி கிடைக்கும். மறந்துடாதீங்க, இது முக்கியமாக வழிபட வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு, அதாவது உங்களுக்கு தோஷம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். சகோதர தோஷம், கணவன் மனைவி பிரச்சனைகள்,
இடப்பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் தீரக்கூடிய நாள். உத்தியோகத்தில் இருந்தால் இந்த வெளிநாட்டு உத்தியோகம் ஊர் விட்டு ஊர், தேசம் விட்டு தேசம் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சரிங்களா? ஆக இந்த தோஷம் என்பது செவ்வாய் கேது சேர்ந்திருப்பதால் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவியோ, பூமி பிரச்சனைகளோ, உத்தியோக பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் இந்த மாதம் ஆனி மாதம் கொஞ்சம் முடியணும். ஆனி மாதம் முடியணும். சரி, அடுத்ததாக உங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய வலிமையெல்லாம் சிறப்பாக தான் இருக்குது. மற்ற கிரகங்களுடைய வலிமை சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் எந்த ஒரு காரியமும் கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்து செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஆணி 23 வரை. சரிங்களா? அடுத்து உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சனி, ராகு, இந்த வெளிநாட்டு உறவு, ஏற்றுமதி தொழில், இறக்குமதி தொழில், ஆடை ஆபரண சம்பந்தப்பட்ட தொழில்கள், தொழில் பதை தொழிலில் தன் சொந்த தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய நல்ல யோகங்கள் சிறப்பாக இருக்கு. அதில் எந்தவித மாற்றமே இல்லை. ஏன்னா அது உங்களுக்கு தனஸ்தானத்தில் குரு, அதாவது செய்கின்ற தொழில் வருமான முன்னேற்றத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயமாகும். நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வியாபாரம் பெருகும், வருமானம் வரும். என்ன கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றது, அந்த எதில் கவனமாக இருக்குன்ட்டு நான் சொல்லிட்டேன். கணவன் மனையில் வாக்குவாதம் வந்துடக்கூடாது, சொத்து சகோதரன் மூலம் இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. சகோதர பிரச்சனை வரும், சொத்து பிரச்சனைகள் வரும், கணவன் மனைவி பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நல்லது நடக்கும், சில பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த ஆணி 29 வரை. சரிங்களா? இந்த ஜூலை 29 வரை, ஜூலை 29 வரை தான் உங்களுக்கு அந்த தோஷம் மாறுது. ஜூலை 29. ஆக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். நம்பருக்கு நோட் பண்ணிக்க. ஏதாவது சந்தேகங்கள், ஏதாவது நிவர்த்தி கிடைக்கணும், நல்ல நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. இது பொது பலன். அத்தனை பேர் சொல்லக்கூடிய பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி.